Hi friends, welcome to Awesome Maths. இன்னைக்கு நம்ம exercise 3.3ல third part solve பண்ண போறோம். Find the GCD of each pair of the following polynomials. First sum 12 into x power 4 minus x cube, 8 into x power 4 minus 3x cube plus 2x square, whose LCM is 24x cube into x minus 1 into x minus 2. So second partல GCD அவங்க கொடுத்திருந்தாங்க, LCM நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இந்த தேர்ட் பார்ட்டில் LCM அவங்க கொடுத்துருக்காங்க, GCD நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான், வாங்க சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் f of x into g of x equal to LCM into GCD. ஸோ இந்த ரிலேஷன் தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா LCM ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ GCDயை நம்ம இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த சம்மில் GCD தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ LCM இங்கே மல்டிப்ளிகேஷன் உள்ளது, இந்த சைட் போகும்போது என்ன ஆகும், டிவைடில் போகும் இல்லையா. ஸோ என்ன வரும், f of x into g of x whole divided by GCD தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ LCM இங்கே டினாமினேட்டரில் வரும். ஸோ எப்போவுமே நமக்கு எது ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கணும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ GCD ஈக்குவல் டு f of x into g of x by LCMனு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதான் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு f of x. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, f of x 12 into x power 4 minus x cube இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ்வலாகவே காமன் டேர்ம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், வெளியில் எடுத்துப்போம் இல்லையா. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி LCM GCD இந்த மாதிரி சம்ஸ் போடும்போது நம்ம டிவைட் பண்ணுறோம், நமக்கே தெரியுது இல்லையா. ஸோ எந்த டேர்ம் டிவைடில் வரும்னு நமக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா LCM வேல்யூ இது கொடுத்துருக்காங்க, இது டிவைடில் வரப்போகுது, டினாமினேட்டரில் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். நியூமரேட்டரில் இது ரெண்டும் வரப்போகுது, நம்ம இதை எக்ஸ்பேன்ஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ டினாமினேட்டரில் இந்த டேர்ம்ஸ் இருக்குன்னா நியூமரேட்டரில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் வரா மாதிரி இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும், ஈஸியாக எல்லாமே கேன்சல் ஆகி ஆன்சர் கிடைக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு சம் கொடுப்பாங்களே, ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் இருக்கிற டேர்மை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் விட்டுட்டா டிவைடில் கேன்சல் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் கொஷினை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சம் சால்வ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சம் பார்த்தோடனே நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா சம்லேயும் அதே மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக போய் முடிஞ்சிடும். ஸோ எப்போவுமே டினாமினேட்டரில் இது இருக்குது, ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இதில் எக்ஸ்பேன்ஷன் இருக்கா என்னன்றதை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த டேர்மில் x power 4 minus x cube இருக்குது. x cube ரெண்டு டேர்ம்லேயும் இருக்குது. ஸோ இந்த x cube நம்ம காமனாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே என்ன வரும், ரிமைனிங் x minus 1ன்னு வரும். நீங்கள் LCM வேல்யூவில் பார்த்தீங்கன்னா x minus 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ 12 into இந்த x cube காமனாக நம்ம வெளியில் எடுக்கிறோம், ரிமைனிங் x minus 1. ஸோ இந்த டேர்ம் வந்து ஏற்கனவே நீங்கள் கொஷனில் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ இது வருது, நம்ம கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம், ஓகேவா. நெக்ஸ்ட் g of x equal to 8 into x power 4 minus 3x square, x cube plus 2x square. இது கியூப், ஓகேவா. ஸோ இதான் உங்கள் கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்லையும் நம்ம காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அதை காமனாக நம்ம வெளியில் எடுக்கலாம் இல்லையா. ஸோ 8 into எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். இங்கே என்ன ஆகும், 4ல் 2 மைனஸ் பண்ணால் 2, ஓகேவா. மைனஸ் 3 into 3 minus 2 1ன்னு வரும், நம்ம போட வேண்டியதில்லை. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டோம், ஸோ ரிமைனிங் 2 தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாலினாமியல் கிடச்சிருக்கு. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி வர வேல்யூஸை வச்சு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைசேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு 2-3 டைம்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம், இதை சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா.
சம் வேல்யூனா நம்ம எதை எடுத்துக்கணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ax² + bx + cங்கிறது தான் இதோட காமன் டேர்ம். அது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், ax² + bx + c. ஸோ ax² bx + cங்கிறது தான் ஜென்ரல் டேர்ம் இந்த பாலினாமியலுக்கு. ஸோ சம்முங்கும் போது b வேல்யூ வரும். ப்ராடக்ட்னா ஏவையும் சிஏயும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், தட் இஸ் ஏசி. ஸோ பி ஈக்குவல் இங்கே என்ன வரும், -3 இருக்குது. ஓகே, ஏசினா என்ன, இங்கே ஏ என்ன இருக்குது, 1 இருக்குது, இங்கே 2. ஸோ 1 2 is 2. ஓகேவா? ஸோ அப்போ ஏசி வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 2. ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம சம் அண்ட் ப்ராடக்ட் போடும்போது எப்போவும் என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் வேல்யூ வச்சு தான் அதோட மல்டிபிள்ஸ் எழுதுவோம். ஸோ 1 2 is 2. 2க்கு வேறு ஏதாவது மல்டிபிள்ஸ் எழுத முடியுமானா இல்லை, 2 1 தான் எழுதலாம். ஸோ இப்போ 1 2 எழுதிட்டோம். ஓகே, இது அப்படியே ஃபேக்டர்ஸாக எடுத்துக்கலாம். அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபேக்டர்ஸில் கரெக்டாக மைனஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ -1 இங்கே போட்டோம் அப்படின்னா -1ம் 2ம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், -2ன்னு வரும். ஸோ இங்கேயும் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா +1 தான் வரும். 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுவோம், பிகர் நம்பரோட சைன் போட்டோன்னா +1 தான் வரும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே தப்பாகுது. அப்போ இங்கேயும் ஒரு மைனஸ் போடுங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், 1 2 is 2 ஆகிடும். இங்கே -1 இங்கே -2 இருக்குது, ரெண்டுமே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன வரும், -2 -1 -3ன்னு வரும். ஸோ அப்போ இதுதான் ஃபேக்டர். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபேக்டர் எப்படி ஈஸியாக எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ x - 1 x - 2, ஏன்னா இங்கே a வேல்யூ 1ன்னு இருக்கிறதுனால டைரெக்டாக எழுதிட்டோம். ஸோ சப்போஸ் இங்கே a வேல்யூ 2 3னா இருந்தால் என்ன பண்ணணும், இங்கே டிவைடில் வேல்யூ வரும், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். ஸோ இதுதான் g of x நம்ம சிம்பிளிஃபை பண்ணது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, LCM கொடுத்துருக்காங்க. ஸோ LCM is equal to 24x³ into x - 1 into x - 2. ஸோ இதில் எதுவுமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஸோ இதை அப்படியே வச்சுட்டு நம்மளோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ GCD = f of x into g of x divided by LCM. ஸோ இதில் தான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு f of x வேல்யூ என்ன, 12 into x³ into x - 1. ஓகே, நெக்ஸ்ட்டு g of x எல்லாமே இன்டூவில் தான் இருக்குது. ஸோ இங்கே இன்ட்டு போடலாம், போடாமலும் விட்டுடலாம். g of x வேல்யூவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணது 8 into x² into x - 1 into x - 2. ஸோ divided by LCM வேல்யூ 24x³ into x - 1 into x - 2. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதெல்லாம் என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், 12 இருக்குது, 24 இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் 1 12 is 12, 2 12s are 24. நெக்ஸ்ட்டு 2ம் 8ம் இருக்குது, 2ம் 8ம் கேன்சல் பண்ணால் 4 2s are 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே x³ இங்கேயும் x³ கேன்சல் ஆயிடுச்சு. x - 1 x - 1 கேன்சல். நெக்ஸ்ட்டு x - 2 x - 2 கேன்சல். ஸோ இப்போ ரிமைனிங் டைம் எதுவும் மிஸ் ஆகிடாமல் எழுதணும். ஓகேவா? இது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது, 4 x² இருக்குது, x² இன்ட்டு x - 1. வேறு என்ன டேர்ம் இருக்குது, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட GCD வேல்யூ. ஓகேவா? ஸோ செகண்ட் சம், x³ + y³ x⁴ plus x² y² plus y⁴ whose LCM is x³ plus y³ into x² plus xy plus y². ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து தான் நம்ம எக்ஸ்பென்ஷனே பண்ணணும் அப்படின்னு. இது f of x g of x கொடுத்துட்டாங்க, இது LCM கொடுத்துருக்காங்க. இந்த LCM வேல்யூ தான் டினாமினேட்டரில் வரப்போகுது. ஸோ f of x ஃபஸ்ட்டு பாருங்கள், x³ plus y³ இருக்குது. இங்கேயும் டினாமினேட்டரில் ஒரு x³ plus y³ இருக்குது. ஸோ இதை நம்ம எதுவும் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாதுன்னு இங்கேயே நமக்கு கொஷினை பார்த்தோன்னே அது நமக்கு புரியணும். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் சம்மில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணமோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம f of x எழுதிக்கலாம். f of x என்ன கொடுத்துருக்காங்க, x³ plus y³.
ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இதை பார்த்தோன்னே ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா, ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா திரும்பவும் இங்கே டினாமினேட்டரில் எல்சிஎம் இருக்குது பார்த்தீங்களா, இதையுமே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் டினாமினேட்டரை பார்த்துட்டு ஓகே இங்கேயும் அதே டேர்ம் தான், நியூமரேட்டரில் இந்த டேர்ம் வரப்போகுது, ஸோ கேன்சல் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. ஸோ இதுதான் நம்மளோட ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது. நம்ம எல்சிஎமோட டினாமினேட்டரில் இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்மையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கிற போல் தெரியுது இல்லையா, இதோட ஸ்கொயர் டேர்ம் தான் இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரு, ஒய் பவர் 4, இதோட ஸ்கொயர் டேர்ம் தான் இதுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த டேர்ம் வர மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா நியூமரேட்டரில் கேன்சல் பண்ணிடலாம் ஈஸியாக அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி தெரியும். தட் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், 2 மட்டும் இங்கே மிஸ்ஸிங். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் இது எந்த ஃபார்முலாவில் வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இது வரும், ஆனால் இங்கே 2 மிஸ்ஸிங். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? இங்கே 2 இருக்கணும் இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது. இந்த ஃபார்முலாவுக்கு என்ன வரும் எக்ஸ்பேன்ஷன் பாருங்கள், ஏ ஸ்கொயர், இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஸோ எக்ஸ் பவர் 4 ஆகிடும், 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், இங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு இந்த டேர்மில் இந்த 2 மட்டும் இங்கே மிஸ் ஆகிருக்கு, தெரியுதா? ஸோ இப்போ இதை நம்ம கொண்டு வர்றதுக்கு, இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கூட இன்னொரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை நம்ம ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணலாம். தட் இஸ் இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. ஓகே, ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதுக்கு என்ன அர்த்தம், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரும் நான் இதில் சேர்த்துருக்கேன். சம் இவ்வளோ தான். நீங்கள் எதுக்கு இதை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு சேர்க்கலாமா அப்படின்னா, இது ப்ளஸ் வேல்யூ, இது மைனஸ் வேல்யூ, இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா என்ன வரும், 0. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் 6 மைனஸ் 6 ப்ளஸ் 2 மைனஸ் 2 அந்த மாதிரி நீங்கள் எந்த ஈக்குவேஷனில் எங்கே வேணால் மேக்ஸில் சேர்க்கலாம். அதை நீங்கள் சேர்க்கறதுனால இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது, அது மட்டும்தான் முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வேல்யூ சேர்த்துருக்கேன். ஸோ இப்போது இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும், ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வந்துடும், இந்த ஃபார்ம்லாம் வந்துடும். ஓகேவா? ஸோ எக்ஸ் பவர் 4 அந்த ரெண்டு ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணி 2 ஆக்கிட்டேன், ப்ளஸ் ஒய் பவர் 4 நான் மைனஸ் 1 சேர்த்தேன் இல்லையா, அதை எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன எழுதிடலாம், நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாமா, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதை எப்படி எழுதலாம், எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், இப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ இதை பாருங்கள், எகெயின் ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வரோம். இது என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? இந்த ஏ ஸ்கொயருங்கிறது தான் இந்த ஹோல் டேர்மும். ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, ஏ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, ஏ ப்ளஸ் பி, ஓகேவா, இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகே, ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு எல்சிஎம்மில் இதே மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது கேன்சல் ஆகும் அப்படின்னு. ஸோ எல்சிஎம் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய்.
இதை மாற்றி எழுதினாலும் தப்பு இல்லை, ப்ளஸ் தான் இருக்குது இல்லையா ரெண்டு இடத்துலையும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னாலும் இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. ஸோ இந்த டேர்முக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? ஜிசிடி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். அவ்வளோதான். ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய். ஸோ ஹோல் டிவைடட் பை என்ன வரும்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ரிமைனிங் டேர்ம் தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஸோ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஃபோர்த் பார்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.